இறைவனுடைய அன்பையும் அருளையும் வழிகாட்டுதலையும் வேண்டி விரும்பியவனாக, இன்னும் தவறான புரிதல்களை விட்டும் அவனிடம் பாதுகாப்பு தேடியவனாக, தெளிவை அதிகப்படுத்தி வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். நேத்து அத்தியாயம் 2ல முதல் 5 வசனங்கள் பார்த்தோம். ஸோ அது சார்ந்த ரிலேட்டட் வசனங்கள், அந்த முதல் 5 வசனங்கள் வாசிக்கும் போது ஏதோ ஒரு வசனம் ஏற்கனவே வாசிச்ச வசனங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னா அது நான் நோட்ஸா போட்டு வைப்பேன். ஸோ அப்படி போட்டு வச்ச வசனங்கள் நேற்று நம்ம பார்க்கல. ஜஸ்ட் நான் ஸ்க்ரீன்ல அந்த வசன எண்கள் மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணோம். அந்த வசனத்தையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அத்தியாயம் 7 வசனம் 128 129 பார்க்கலாம். நார்மல் காமன் டிரான்ஸ்லேஷன் தமிழ் குரான்லயே பார்ப்போம். இதுல என்ன இருக்குன்னா, மூசா தன் சமூகத்தாரிடம் அல்லாவிடம் உதவி தேடுங்கள், இறைவனிடம் உதவி தேடுங்கள், இன்னும் பொறுமையாகவும் இருங்கள். இந்த பூமி அல்லாவுக்கே சொந்தம், இறைவனிடம் இருக்கின்றது, அவனுடைய கைப்பிடியில் இருக்கின்றது. தன் அடியார்களில் தன் சேவகர்களில் தான் நாடியவர்களுக்கு அதை உரியதாக்கி விடுகின்றார். கொஞ்சம் பெருசு பண்ணவா? கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இது ஓகேவா? ஸ்கிரீன் ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. இறுதி முடிவு அஞ்சுபவர்களுக்கே கிடைக்கும் என்று கூறினார். அதுக்கு அவங்க சொல்றாங்க, காலு அவர்கள் கூறுகின்றார்கள், நீ எங்களிடம் வருவதற்கு முன்னரும் நீர் எங்களிடம் வந்த பின்னரும் துன்புறுத்தப்படுகின்றோம் என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு அவர் கூறினார், உங்கள் இறைவன் உங்களுடைய பகைவனை அழித்து உங்களை பூமியில் பின்தோண்டல்களாக்கி வைக்கக்கூடும். அவனால வைக்க முடியும், வைக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஆற்றலுடையவன். நீங்கள் எவ்வாறு செயல்படுகின்றீர்கள் என்பதை அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. கவனிப்பான் கூடப்பட்டிருக்கு, கவனித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க சொல்றாங்க. இந்த வசனம் ஏன் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னா, இந்த ஒரு பாயிண்ட் சொல்றாங்க பாத்தீங்களா, நீங்க எங்களிடம் வருவதற்கு முன்னரும் எங்களிடம் வந்த பின்னரும் துன்புறுத்தப்படுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த இடத்த நான் வாசிக்க சொல்ல இது ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னா, அவர்கள் உமக்கு இறக்கி வைக்கப்படுவதையும் உமக்கு முன்னர் இறக்கி வைக்கப்பட்டதையும் நம்பிக்கை கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் வாசிக்க சொல்ல அந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. எப்படி அது சம்பந்தப்படுத்தி ஞாபகத்துக்கு வந்ததுங்கிறத நான் சொல்றேன். அதாவது இப்ப மூசா நபி அங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறு இழைத்து, சின்னதுல ஒரு தவறை இழைத்து அங்கிருந்து ஓடிட்டாங்க. அந்த இடத்த விட்டு, பிறவுன் இருக்கிற நாட்டை விட்டு ஓடியாச்சு. அதுக்கப்புறம் நிறைய படிப்பினைகள், பாடங்கள், வாழ்க்கை பாடங்கள், பரீட்சைகள், சோதனைகள் எல்லாம் ஒரு வித பக்குவத்தை அடைந்து கொண்டு இருக்கும்போது அவங்களுடைய ஊர்ல ஒரு விதமான அடிமைத்தன ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, கொடுங்கோலான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல இருந்து மீட்கணுன்ற அடிப்படையில் தான் அவங்க போறாங்க. ஸோ அதுக்கு அந்த மூசா நபி அங்க போறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கவங்கள சில பேர் ஏதாவது இறைவன் வழியை காட்டுவான், இப்ப நடந்துட்டு இருக்கிறதும் இறைவனுடைய சோதனை தான், கடுமையான சோதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது விடிவுகாலம் பிறக்கும், நம்ம நம்மளுடைய செயல்களை குணங்களை ஒழுங்குபடுத்தினா நல்லபடியா ஆகும்னு நம்பிட்டு இருப்பாங்க தெரியுமா. ஒரு சில பேர், எல்லாரும் இல்லாட்டினாலும் ஒரு சில பேர் நம்பிட்டு இருப்பாங்க கண்டிப்பா. இப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறமும் நம்பிக்கை கொள்வாங்க. ஓகே, இப்ப இவர் மூலயமா சில விஷயங்கள் பிறவன் கிட்ட சில செய்திகள் போய் சேருது, இதையும் இன்னும் ஆகிறது, அதுல இதுக்கப்புறமும் வரக்கூடிய நாட்கள் நல்லபடியா அமையும் சொல்லிட்டு அவங்க உறுதியா இருக்கிறாங்க. மேலும் மறுமையுடன் அவர்கள் உறுதியாய் உள்ளனர். சோ இப்படி இல்லாதவங்களை பத்தி அங்க சொல்லப்படுது. அவங்க இல்லாதவங்க, அப்படி இல்லாதவங்க அவங்க பக்குவப்படலை அப்படின்னு அர்த்தம். ஒழுங்கா எதையுமே புரிஞ்சுக்கிடல, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாம அவங்க பேசுறாங்க. சொல்றாங்க, நீ வர்றதுக்கு முன்னாடியும் கஷ்டம் பட்டோம், நீ வந்ததுக்கு அப்புறமும் கஷ்டம் படுறோம் அப்படின்னு அந்த மக்களுக்கு சார்ந்து பேசக்கூடியவரை பார்த்து இப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லாதவங்களும் அந்த கூட்டத்துல இருப்பாங்க. அவங்க முத்தகி. அதாவது ஒரே இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது, எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு சிலவங்க அதைய உணர்ந்துக்கிறாங்க, என்ன ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு. அது என்ன நடக்குது, சம்பவம் இதுக்கு பின்னாடி ஒண்ணு நடக்கும், அந்த அறிவே இல்லாம, அந்த பத்தி தெளிவில்லாம இருக்கிறவங்க
பத்தி சொல்றேன். குர்ஆன் சொல்லு. நீ எங்களிடம் வருவதற்கு முன்னரும் இந்த நீ வார்த்தையை எங்களிடம் சொல்றேன். வந்த பின்னரும் துன்புறுத்தப்படுகின்றோம். அதுக்கப்புறம் கீழே சொல்றாங்க, அதுக்கு மூசா நபி சொல்றது வந்துட்டு, உங்களுடைய ரப்பு உங்களுடைய பகைவனை அழித்து உங்களை பூமியில் பின்தொண்டல்களாக வைக்கக்கூடியவன், அதற்கெல்லாம் ஆற்றல் படைத்தவன், நீங்கள் எவ்வாறு செயல்படுகின்றீர்கள் என்பதை அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது எப்படி எப்படிலாம் இந்த உணர்வுகள், அதாவது இது ஏன்னா நார்மலா வந்து இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் உமக்கு இறக்கி வைக்கப்படுவதைங்கும் போது, உமக்குங்கிறது வந்துட்டு முகமது நபியாகவும், இறக்கி வைக்கப்பட்டதுங்கிறது குரானாகவும், உமக்கு முன்னர் இறக்கி வைக்கப்பட்டதுங்கிறது தௌராத், இஞ்சில், ஜபூர் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல படிச்சோம். அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதுல வருதுதான், அது மறுக்கிறதுக்கு இல்லை. இது வந்து ஒரு காமனான, நார்மலா எந்த ஒரு பிராக்கெட்டுமே எதுவுமே போடாம இது காமன் மெசேஜா வாசிக்க சொல்ல, யதார்த்தமா நம்ம நடைமுறையில வசனம் வந்து எப்படி வேலை செய்யுது, எதை நினைவு ஊட்டுது அப்படின்னு பார்க்கும்போது இப்படியான உணர்வுகள் இருக்கு. ஸோ அப்ப நமக்கு ஒரு விஷயம் நம்ம காலகட்டத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னா, ஓகே, இதை வந்து ஏதோ அது வந்து நம்மளுக்கு வேதனை மிக்கதாக கஷ்டமா இருக்கு, மூமெண்ட்ஸ் இருக்குன்னா ஏதோ எங்கேயோ நம்ம கவனம் சிதறி இருக்கிறோம். இறைவனே இதை வந்து ஒரு சரிப்படுத்தி தர சமாதான வாழ்வியலுக்குள்ள நாங்க பிரவேசிக்கிறதுக்கு அருள் புரிவாயாகன்னு சொல்லிட்டு, இப்ப கொடுக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், அது ஏதோ ஒரு நியாயத்தின் அடிப்படையில் தான் நடந்துட்டு இருக்குங்கிறத அதை ஏற்றுக்கொண்டு அதுல அபயம் பெறறதுக்கு நம்ம பார்ப்போம். வந்து இறைவன் காட்டி தந்த வழியில நம்ம மனசை வந்து திருப்பணும். அதுக்கப்புறம் இறைவன் காட்டி தந்த வழியில திருப்பும் போல அந்த சூழ்நிலைகள் அழகாக ஆக்கப்பட்டுக்கிட்டு வரும். இப்ப அதுக்கப்புறம் ஒரு ஆகிர், இது என்ன நிலையில இருந்தாலும் அதுக்கு அடுத்துன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய தருணங்களும் நல்லபடியாக அமையணுங்கிற அந்த உறுதியோட கரண்ட் மூமெண்ட்ல முடிஞ்ச அளவுக்கு ஏற்கனவே பராக் பார்த்த மாதிரி பாத்திரக்கூடாது அப்படின்ட்டு. இது வந்து வேதனையான இல்ல, நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக இறைவன் இப்படி நல்லபடியா வாழ வச்சுக்கிட்டு இருக்கான், இன்னும் இதுக்கப்புறமும் நல்லபடியா வாழணும், இதுக்கப்புறமும் அது ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், ஆகிர் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த கரண்ட் ப்ரெசென்ட்டும் நல்லபடியா நம்ம வாழணும், கவனத்தோட வாழணும், வார்த்தைகள் பார்த்து விடணும். கொஞ்சம் தவறுனாலும் வந்து நம்ம பல எக்குத்தப்பான வார்த்தைகளை செவியுற வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மனசு வந்து கவலைக்குள்ளாக்கப்படுவோம். அது இல்லாம நிறைய சூழ்நிலைகளும் நெருக்கடியாகவும் ஆகும் அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் மனசுல நிறுத்தி செயல்படும் பொழுது ஓரளவுக்கு வந்து நம்ம நிதான தன்மைக்கு வர முடியும் இல்லையா. இந்த மாதிரியான தன்மை உடையவர்களை பார்த்து இவங்கெல்லாம் அந்த முத்தக்கின் தக்குவா கேட்டகரியில டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்ப இதுக்கு முன்னாடி நாங்க படிக்கிறப்போ இந்த வசனத்தை செயல்படுத்த முடியாத மாதிரிதான் இருந்தேன். இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா நான் தௌராத், இன்ஜீல் அதெல்லாம் நான் படிக்கிறேன். அப்ப வந்து அதைத்தானே சொல்லுதுன்னு நான் என்னோட புரிதல் இருந்தது, அப்படிதான் இருந்தது. அப்ப முன்னர் அருளப்பட்டதை நான் படிக்காத வரைக்கும் நான் யூக்கினா உறுதியாக நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, யதார்த்த வாழ்க்கையில அது எனக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட், அதை நான் எங்க இன்னைக்கு எல்லாமே அதை வந்து மாற்றப்பட்டுருச்சு. அதை நான் எங்க போய் படிச்சு நான் எப்போ இந்த வாழ்க்கையில நான் பயங்கர கஷ்டமா இருந்துச்சு, ஸ்கிப் பண்ணி போக வேண்டிய மாதிரி ஆயிப்போச்சு. நல்லா பாதுகாப்பு இது நம்மளோட இப்ப வாழ்க்கையில எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது ஒரு அந்த புரிதலோட சேர்த்து எடுக்கிறப்போ இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் மேன்மையா இருக்கு. இன்னைக்கு நான் பிரசன்ட்ல நான் என்னை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இதுல இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க அந்த மூசா நபிகிட்ட இப்படி கேள்வி கேட்டிருக்கிறதுக்கு பதிலா அவங்களுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை சூழ்நிலை இறக்கி வைக்கப்பட்டதையும் அதுல எப்படி அபயமா வாழலாம், என்னதான் அரசாங்கம் கொடுக்கலாம் இருந்தாலும் அதுல ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்காது, அந்த பாதுகாப்புல எப்படி வாழலாம், இறை பாதுகாப்புல தான் நம்பிக்கை ஆமனும் அப்படின்ற அந்த விஷயத்துல கவனத்துல எடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மூசா நபி வரும்போது ஓகே ஒரு குரல் வந்துட்டு இறைவன் எழுப்புறான் ஒரு நபர் மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். பேசும்போது சொல்ல அந்த கலந்துரையாடும் போது அந்த விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்துட்டு அரசர்கிட்ட பேசும்போது ஏதாவது அப்படிதான் நடக்கும். இருந்தாலும் உறுதியோட கோஆபரேட் பண்ணோம்னா இதுவும் நல்லபடியா நடக்கும், அப்படி ஆகிரத்து நல்லா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில மூசா நபிக்கு முன்னாடி இறக்கி வைக்கப்பட்ட சூழலையும் இதையும் அதுக்கப்புறம் ஆகிரத்தையும் இறைவன் மேல இறைவனை கொண்டு நம்பிக்கை வைத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி வார்த்தை வந்து வெளிப்பட்டு இருந்தாலும் அவங்க பலவீனத்தினால சில பேர் டக்குன்னு விட்டால் உடனே சில நேரம் திருந்தி வார்த்தை தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு மனிதர்களும் இருக்கத்தானே செய்யறோம் நம்மளே அந்த மாதிரி நிறைய தடவை. ஸோ அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா ஓகே. பட் அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு தக்குவா அடையலைங்கிறது அர்த்தம். ஒரு தக்குவாதாரியினுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்ப தக்குவாங்கிறத வந்து அப்ப எப்படி
தமிழ் வார்த்தையை வந்து சொல்றதா இருந்தா நான் பண்படுதல் இல்ல பக்குவப்படுதல் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கிட்டு வரேன். பண்பட்டவங்களுடைய பேச்சு வந்து இந்த மாதிரி இறைவன் மேல வந்து நிராசையாக ஒரு வார்த்தை கூட வராது அவங்க. எந்த சூழ்நிலையும் இறைவன் வந்து நமக்கு இதுன்றது ஒரு ஈடேற்றத்தை கொடுப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். எல்லா விஷயத்தையும் கூலா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஞானம் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் கூலா ஹேண்டில் பண்றது. அதான் இப்ராஹிம் நபி அவர்களை வந்துட்டு வஞ்சனையான வார்த்தைகள் அவங்க மேல வந்து விழுகுது, நெருப்பு போல வந்து நெருப்பாக விழுகுது. அதை அந்த நேரத்திலையும் வந்துட்டு நெருப்பே பத்த வைங்கன்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு நெருப்பே நீ குளிர்ச்சி அடைந்து விடு அப்படின்ற அடிப்படையில, மீன்ஸ் அவங்களை எந்த விதத்திலையும் நீ பாதிக்காது அப்படின்ற அடிப்படையில அது அவங்களுடைய மனநிலை வந்துட்டு பக்குவப்பட்டிருக்கு. பக்குவப்படாத இருக்கும்போது அந்த நெருப்பு வந்து உண்மையிலுமே நெருப்பாதான் இருக்கும் அவங்களுக்கு. ஆமா, பக்குவப்பட்டவங்களுக்கு நெருப்பு கூட வந்து குளிராக தான் இருக்கும். அதான் குளிர்ச்சி அடைஞ்சிடும். அதை எப்படி அதை ஹேண்டில் பண்றதுங்கிறது அவங்களுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஞானத்தை நீட்டா கலந்துருவாங்க. சோ அப்படிங்கிற அந்த உணர்வு தான் இங்க நினைவூட்டப்படுது. பக்குவப்படுதல் இல்ல பண்படுதல்னு சொல்லும் போதே இது ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணர்வுகள் வெளியே வந்து இது சாத்தியம்தான்ங்கிற உணர்வு கொடுக்கப்படுது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இது இல்லாம சலாத்துனா வந்துட்டு தொடர்பு அப்படிங்கிற இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். அத்தியாயம் 75 வசனம் 31, 32. அத்தியாயம் இந்த 2, 5, 3, 104, 7, 8 இதெல்லாம் வந்துட்டு அத்தகைய அவர்கள் வெற்றியாளர்கள் இருக்குல்ல, அதுக்காக இதே சேம் பிரைஸ் வந்துட்டு இந்த வசனங்கள்ல எல்லாம் வரும். அதற்காக நான் போட்டிருக்கேன். நான் 3, 104, 7, 8 அதுக்கு வெற்றியாளர்கள்னா யாரு அப்படிங்கறத வந்து அந்தந்த வசனங்களை தெரிஞ்சுக்கலாம். அங்க போய் பார்த்தோம்னா இதே பண்புகள் தான் வெவ்வேறு வார்த்தைகளை கொண்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். அவ்வளவு அந்த தக்குவாங்கிற பண்பு வரணும் அப்படிங்கிறது. ஆமா, தக்குவதாரிகள் வந்து வெற்றி அடைகின்றார்கள் அப்படிங்கிறது தான் ஃபைனல். அப்ப தக்குவதாரிகள்னா தமிழ்ல யதார்த்தமா நமக்கு புரியுற பாஷையில சொல்றாங்க, பண்படுறவங்க தான் வெற்றியாளர்கள். பண்பட்டு வர்றவங்களுக்கு இந்த இறை கோட்பாடு வந்து அழகான வழியை காட்டும். கண்டிப்பா. இப்ப அத்தியாயம் 2 வசனம் 6, 7 நம்ம பார்த்துடலாம். இப்போ வேர்ட் பை வேர்ட் பார்த்துடலாம்ல? சரிம்மா. அதுக்கு முன்னாடி அந்த முதல் 5 வசனங்களை லைட்டா தமிழ்ல வாசிச்சிருவோம். அப்பதான் அதனுடைய கனெக்டிவிட்டி ஓரளவுக்கு தெரியும். ஸோ அலிஃப் லாம் மீம் அல்லது அ லாமா அது வந்து வேதம், அதுல சந்தேகமே இல்லை. பண்படுவோருக்கு, உணர்ந்தறிந்து பண்பட்டு வருவோருக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. இது வேதம். அவர்கள் மறைவானதுடன் நம்பிக்கை கொள்கின்றனர், தொடர்பை நிலைநாட்டுகின்றனர், அவர்களுக்கு நாம் அளித்த வாழ்வாதாரத்திலிருந்து செலவும் செய்கின்றனர். அவர்கள் உமக்கு இறக்கி வைக்கப்படுவதையும் உமக்கு முன்னர் இறக்கி வைக்கப்பட்டதையும் நம்பிக்கை கொள்கின்றனர், மேலும் மறுமையுடன் அவர்கள் உறுதியாய் உள்ளனர். அத்தகையோரே தங்களின் பரிபாலனம் இருந்துள்ள வழிகாட்டுதலின் மீது உள்ளோர், அத்தகைய அவர்களே வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் வந்துட்டு வருது. அரபி லைட்டா வாசிச்சிடலாமாக்கா? அது 6, 7 இன்னல்லதீன கஃபரு சவாஉன் அலைஹிம் அஅன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன் ختمallahu على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب أليم. இன்னல்லதீன, இன்ன அப்படின்னா நிச்சயமாக, அல்லதீனா எவர்கள், கஃபருன்னா நிராகரிக்கின்றார்களோ, நிராகரித்தபடி இருக்கின்றார்களோ, அவர்கள் மீது, சவாவுனா வந்துட்டு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேம், சமமே, அவர்கள் மீது, அலைஹிம் அப்படின்னா அவர்கள் மீது சமமே, யார் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் மீது சமமே. என்ன சமமே அப்படின்னா அதாவது நீ அவங்களை எச்சரித்தாலும், அந்த நதர் அப்படின்னு வருது இல்லையா, அந்தர் அப்படின்னு, அது வந்துட்டு எச்சரிக்கை அப்படின்ற அர்த்தம் தரக்கூடியதா இருக்குது. அப்படிங்கிறது வந்துட்டு நீ செகண்ட் பர்சன், இந்த ஹுங்கிறது அவர்களே. யாரா?
அவர்களே நிராகரித்தபடி உள்ளவர்கள். இந்த மேல இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நிராகரிக்கிறாங்க. எதை நிராகரிக்கிறாங்கன்ற கேள்வி இருக்கு இல்லையா? நிராகரித்தபடி. அப்ப இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள், அதாவது மறைவான விஷயத்தின் மேல கவனத்துல கொண்டு செயல்படுறது கிடையாது, தொடர்பை ஒழுங்கா நிலைநாட்டுறது கிடையாது, அவர்களுக்கு நாம் அளித்த அதிலிருந்து செலவு செய்யறது. நம்மளுக்கு எதை வந்து ஆக்சுவலி நம்ம வேண்டி விரும்புவோம், அன்பை விரும்புவோம், அரவணைப்பை விரும்புவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மித்தவங்களுக்கு செலவு பண்றது கிடையாது. கடுமையான வார்த்தைகள் தப்பித்தவறி வந்தாலும் இது தொடர வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தை மேற்கொள்ளணும் இல்லையா? இப்ப இறைவன் என் மேல கோவப்பட்டாலும் தொடர்ந்து அவனுடைய கோவத்தை நம்ம வந்துட்டு டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். சரி பண்ணிட்டு அவனுடைய அன்பை பெறணும்னு நினைப்போம். ஸோ அப்ப நாமளும் வந்துட்டு அவனை திட்டுறதுக்கு ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டாங்க நம்மளுக்கு கீழே இருக்கவங்க அப்படின்னா அவனை திட்டுறதுக்கே முழு டார்கெட் இல்லாம அவன் சரியாகிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்க வகையில் நம்ம நடந்துகிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தவறுக்கும் சரி செய்யறதுக்கு இறைவன் வந்து வாய்ப்பு அளிக்கிறதுக்கு அது ஒரு ஆதாரமா ஆகுது இல்லையா? இதெல்லாம் வந்து பரீட்சையாக சோதனையாக கொடுக்கும்போது அழகான முறையில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான நினைவூட்டல்களா நம்ம இப்படிலாம் நம்ம பாக்குறோம், சிந்திக்கிறோம், வேற ஒண்ணும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நிராகரித்தபடியே இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சேதான் நிராகரிக்கிறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நிச்சயமாக என்ன அப்படின்னு வேற வந்துருச்சு. ஷாரா நிராகரித்தபடி இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு சமமே. என்ன சமமே அப்படின்னா, அவர்களை நீ எச்சரித்தாலும் அப்படின்னா அல்லது லம் துந்திர்ஹும், நீ எச்சரிக்கா விட்டாலும் வந்துட்டு சமமே. லா யுமினூன், அவங்க வந்துட்டு அபயம் பெறுவதில்லை, நம்பிக்கை பெறுவதில்லை, நம்பிக்கையாளர்களாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. அதாவது தெரிஞ்சுக்கிட்டே அவங்க அது தெரியாம இருக்கிறவங்க சொன்னா ஒண்ணுமே தெரியாம வழி தெரியாம இருக்கவங்க சொன்னா ஏத்துக்குவாங்க. இது தெரியும் தப்புன்னு தெரிஞ்சே செய்யறவங்களுக்கு சொன்னாலும் சொல்லாட்டும் சமம் தான் இறைவனே சொல்லி. அதுவும் நிச்சயமா ஷாரா வந்துட்டு அவங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னா இத வந்துட்டு அந்த கைண்ட்னஸ் இல்ல, ஒரு ஒழுங்கு இல்ல, பை மிஸ்டேக்கா அதுவும் நடந்தாலும் சீர்படுறதுக்கு ரெடியா இல்லை அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு எச்சரிச்சாலும் ஒண்ணுதான், எச்சரிக்காவிட்டாலும் ஒண்ணுதான். அப்ப அவங்க ஜாலியா இருந்துருவாங்களா கேட்டா அடுத்த கேள்வி. அடுத்த சபாதம் ஹத்தமல்லாஹு, அல்லாஹ் வந்துட்டு ஹத்தம் பண்றான். இந்த ஹத்தம்ன்ற வார்த்தை நமக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா ஹாத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? முகமது நபி வந்துட்டு ஹாத்தமன் நபின்னு வருது இல்லையா? இந்த வார்த்தை தானே இது. ஆமா, இதையும் நம்ம கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த வார்த்தை எப்படிலாம் பயன்படுத்தப்படுது. சீல், ஒரு முத்திரை குத்துகின்றான். யார் மேல? இறைவன் வந்து முத்திரை குத்துகின்றான். அலா குலுபீம், அவர்களுடைய இதயங்கள் மீது இறைவன் முத்திரையிடுகின்றான். சோ அலா சம்இஹிம் அப்படின்னு வருது, சமீஹிம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்களுடைய செவிப்புலன்கள் மீதும், அலா அப்சாரிஹிம், அவருடைய பார்வைகள் மீதும் வந்துட்டு இஷா ஒரு திரை இருக்கின்றது. வலஹும், அவர்களுக்கு அதாபுன் அலீம், பெரும் தண்டனை வந்துட்டு இருக்கின்றது, உள்ளது, பெரும் தண்டனைக்கு உள்ளாவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இங்க வந்து நினைவூட்டப்படுது. யாருக்குன்னா இந்த ஒரு பண்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயங்களை நிராகரித்தபடி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பண்பட வைக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்றது, பிடிச்சி கொண்டு வருவாங்க இல்லையா? ஒரு சில பேர்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். நம்ம வந்துட்டு இறைவன் பாதுகாக்கணும், மன்னிக்கணும், இவ்வளவோ கொடூரமா ரொம்ப வார்த்தையே எக்குத்தப்ப பேசினாலே திட்டு கோபம் அப்படின்னு பண்ணவங்க எல்லாம் ஃபைனல் மோமெண்ட்ல ஹாஸ்பிட்டல்ல அந்த மாதிரியான ரொம்ப அசௌகரியமான ஒரு சூழலா இருக்கும்போது அவ்வளவு கைண்டா பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அவ்வளோ அடி வேதனை பட்டதுக்கு அப்புறம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் தான். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த வழிக்கு வந்துதான் ஆகணுங்கிறதும் ஒண்ணு இருக்கு. மீன்ஸ் என்ன சொல்றது, அதாவது சமாதான வாழ்வியலுக்குள்ள நீங்க நுழைஞ்சுதான் ஆகணும். ஸோ அந்த சமாதான வாழ்வியல் என்னங்கிறத ஓரளவுக்கு கொஞ்சம் சுதாரிப்போட வந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணோம்னா அந்த ஈஸியா அந்த வாழ்வியலுக்குள்ள சமாதானமா முழுமையான சமாதானத்தோட நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது உணர்வா இருக்கு. கஃபரா பண்ணனா இந்த விஷயங்களை கண்டிப்பா இறைவனுடைய அந்த வேதனையை அனுபவிச்சு அதை அந்த நன்மையின் பக்கம் வரைக்கும் அந்த வேதனைகளை கொடுத்து வர வைப்பான் அப்படின்னு சொல்றேன்.
ஸோ பக்கத்துல இருந்து நீங்க எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கிறவங்க சொல்லி பார்க்க வேண்டியது. அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் சமம்தான் அப்படின்ற அடிப்படையில் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா நீங்க வந்து உங்க வேலையை உங்களை நீங்க சுத்தப்படுத்திக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களை இறைவனுடைய அருள்ல நிலைப்படுத்திக்கிறதுக்கு இன்னும் சில நிறைய தவறுகள் இருக்கும், சீர்படுத்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்துட்டு சீர்படுத்துறதுக்கும் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கட்டும். அவங்களுக்கு மீது சமமே, அவங்க நம்பிக்கை கொள்வதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு உணர்வு கொடுக்கப்படுது இந்த வசனத்தின் மூலமா. அவர்களின் என்னக்கா இன்னொரு சந்தேகம் கேட்கிறேன். இந்த கஃபரா அப்படிங்கும்போது காஃபிர் அப்படிதான் நாங்க சொல்றோம். இப்ப காஃபிர் அப்படின்னா இப்ப வந்து இது காஃபிர்களை பத்தி இங்க பேசுது. இந்த காஃபிர்கள் தானே இந்த வேதத்தை நிராகரிக்க. இப்ப நம்ம வேதத்தை படிக்கிறோம், அல்லாவை ஏத்துக்கிட்டோம், நபியை ஏத்துக்கிட்டோம். இப்ப கஃபரா அப்படிங்கும்போது செய்தியைத்தான் கஃபரா பண்ணுதுங்கிறது நம்ம இங்க எடுத்துக்க முடியும். ஆனா நம்ம வந்து காஃபிர்கள் அப்படின்னு சொல்லிதான் நாங்க படிச்சோம். அதனால இந்த கஃபர்ன்ற வார்த்தை நேர்மறையாகவும் சில இடங்கள்ல பயன்படுத்தப்படும். இந்த வார்த்தைக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய என்ன சொல்ல வருது சூழலை பொறுத்துதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் அதனுடைய என்ன சொல்ல வருதுங்கிறதையும் வந்துட்டு நம்ம விளங்கிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அநியாயங்களை வந்துட்டு கஃபர் பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல கஃபருங்கிற வார்த்தை வந்து நேர்மறையா பயன்படுத்தப்படும். அநியாயங்கள், அக்கிரமங்கள், பொய்யான விஷயங்கள், அத்துமீறல்களை வந்துட்டு கஃபரு பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கஃபருங்கிறது கண்டிப்பா பண்ணி ஆகணும். எதை? அநியாயங்களை. இப்ப இந்த கஃபருக்குள்ள வந்து இப்போ ஒவ்வொரு மனிதனும் இருப்பாங்க இல்லையா? இப்ப காஃபிர் அப்படின்னு வந்து நாங்க ஒரு நம்மெல்லாம் முஸ்லிம், அவங்களாம் காஃபிர், இதுதான் நம்மளோட ஒரு புரிதலா இருந்துச்சு. இப்ப கஃபராங்கிறது வந்து இப்ப வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நிராகரிப்பு தன்மை வந்துட்டு இருக்குது. நல்ல விஷயங்கள் சில நேரம் உணர்த்தப்பட்டும் நம்மளுடைய அவசரத்தனம், இல்ல ஆணவம், இல்ல நிராசை, இப்ப விட்டோம்னா அதெல்லாம் வராது, அதனால ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்துதான் ஆகணும்னு சில நேரம் அவசரத்தனம். சோ அதெல்லாம் வந்துட்டு இதுதான் நிராகரிப்பு கேட்டகரிக்குள்ள வந்துருது. கஃபரு தன்மை, இறை வழியின் மேல நம்ம ஆமனும் நம்ம அதிக படிச்சது இல்லைங்களா? இப்ப எல்லா தர்ஜுமாலையும் உங்களுக்கு இப்படி இருக்காது. அந்த செய்தியை கஃபரா பண்ற மாதிரி இல்ல. காஃபிர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம புரிதல் முஸ்லிம்ஸ் அவங்க காஃபிர், அவங்கள பத்தி சொல்ல வருதுங்கிற போறப்போ அது டைவர்ட் ஆகி போகுது. என்னை பத்தி சொல்ல வருது, நானும் இந்த கேட்டகரியில இருப்பேனா அப்படிங்கும் போது தன்னை சீராக்கிக்க முடியும். அந்த விஷயங்கள் இல்லாம போயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இப்ப இந்த மாதிரி ஒரு இதுல ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பண்பட வைக்குது, தக்குவா அடைய வைக்குது. இது பொதுமறைங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. தெரியும். பொதுமறை. அப்புறம் முஸ்லிம்கள்னா என்னங்கிறதையும் நான் சொல்லிக்க பிரியப்படுறேன். முஸ்லிம்கள்னா சமாதானம் கொண்டவர்கள் அர்த்தம் இல்ல, சிம்பிளான ஒரு வார்த்தையை கொண்டு சொல்றதா அர்த்தம். இப்ப நான் வந்து சமாதானம் இல்ல அப்படின்னா நான் கஃபரால் இருக்கிறேன்னு அர்த்தம். இப்ப நான் முஸ்லீம் தான். இல்ல அவ்வளவுதான். அது வந்து ஒரு 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 முத்திரை மாதிரி விஷயம் கிடையாது. அதான் முஸ்லீம்ங்கிறதும் காஃபிர் அப்படிங்கிறது அது வந்து தன்னால ஏற்படக்கூடிய விஷயம். அது இறைவனா மித்தவங்க ரொம்ப பார்க்கையிலே ரொம்ப சமாதானமா இருக்கிறான் அப்படின்னு யாரோ வாயில இருந்தாலும் நம்மளை பார்த்து வெளிப்படுது அப்படின்னா அதுதான் நம்மளை பார்த்து யாரோ ஒரு ஆள் நம்மள முஸ்லீம்னு வாயா சொல்ல வச்சிருக்கான் இறைவன், தமிழ்ல சொல்ல வச்சிருக்கு. ஒரு முஸ்லீம் வந்து ஒரு கஷ்டத்திலையும் கவலையிலையும் மன அமைதி இல்லாம இருந்தா அவன் கஃபரால் இருக்கிறான், காஃபிரா இருக்கான். அதான் அந்த நேரத்துல வந்துட்டு இறைவன் பக்கம் மனசார திரும்பணும் அப்படிங்கிற. ஏன்னா நபிமார்களே அதாவது இந்த இவ்வளோ விஷயங்களை வாழ்க்கையில பட்டு அனுபவப்பட்டு இவ்வளவு விஷயங்கள் ஞானங்களா அவங்க வாழ்க்கையில கிடைச்சுமே வந்துட்டு ஒரு சில நேரங்கள்ல அவங்க சமாதானமா இருக்க முடியலைங்கிறத அவங்களுடைய பிரார்த்தனை மூலயமா தெரியுது. ஏன்னா என்னை முஸ்லீமாக ஆக்குவாயாகன்னு கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எங்கேயோ ஒரு சில பரீட்சைகள்ல தோல்வி அடைஞ்சிருக்கிறத அவங்க வெளிப்படுத்துறாங்க. மனம் வலியா இருக்கு, வேதனையா இருக்கு, இறைவனே முழு சமாதானம் கொண்டவனாக என்னை ஆக்குவாயாக, என்னோட ஒளியை முழுமைப்படுத்தி தருவாயாக. இந்த இவ்வளவு நிறைய உணர்வுகள் அதுல அடங்கியிருக்கு. முஸ்லீமாக ஆக்குவாயாக அப்படின்னா அந்த மதத்தை சார்ந்தவன் அல்ல, மனசை வந்து சமாதானம் கொண்டதாக ஆக்குவாயாக. நீ உன்பால் என்னை வந்து சேரும் போது முழு சமாதானத்தோட நான் வரணும் இறைவனே, மன நிறைவோட வரணும் அப்படிங்கிற அர்த்தம் தான் முஸ்லீம்ங்கிற வார்த்தை. இது யார் வேணா அடையலாம். முஸ்லீம்ங்கிறது இது வந்து ஒரு சமுதாயம் வந்து அந்த பேரை வைத்து அந்த முஸ்லீம்ங்கிற ஒரு பேரை கொண்டு அழைக்கிறதுக்கு அந்த பேர் இப்ப பயன்படுத்தப்படுது. பட் முஸ்லீம்ங்கிறது வந்துட்டு என்ன சொல்றது, இப்ப இன்ஜினியர்னா 4 வருஷம் இன்ஜினியர் படிச்சு முடிச்சவங்களையும் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஆனா எதுவுமே படிக்காமலையும் அதுல ஸ்பெஷல் ஸ்கில் உள்ளவங்க இருப்பாங்கல்ல, அப்ப அவங்கள என்ன சொல்றது? அவங்களே இன்ஜினியர் தான்.
அப்போ இந்த சோ கால்டு முஸ்லீம், தன்னை முஸ்லீம்கள் என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயத்துல பிறந்துட்டா ஒருத்தன் முஸ்லீம் ஆயிட முடியாது. அவன் அமைதி சமாதானம் கொண்டவனாக ஆயிட முடியாது. அவன் தனிப்பட்ட ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில அந்த வாழ்வியல்னா என்ன, இதுல எப்படி நடந்து கொண்டால் சமாதானமாக வாழ முடியும், அதாவது சர்வ பரிபாலனையினுடைய சமாதானத்தை பெற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் படிப்படியாக தான் வரும். ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம் தான். இதெல்லாம் இதுல வந்துட்டு என்னக்கா ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு எனக்கு இப்போ, அதனாலதான் இதுல ஹத்தமல்லாஹு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இறைவன் வந்துட்டு அவங்களுடைய இதயங்கள் மீது முத்திரையிடுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ அடுத்து அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் செவியேற்க முடியாத அளவுக்கு, அதாவது அவருடைய இதயங்கள் மீதும் செவியின் மீதும் இறைவன் முத்திரையிடுகின்றான். அவர்களின் பார்வை மீதும் திரை உள்ளது, அவர்களுக்கு பெரும் தண்டனையும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பெரும் தண்டனை இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப முத்திரையிடுகின்றான்ங்கும் போது இதை நீங்க நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சில நேரம் வந்துட்டு யாராவது எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்ப்போம், 2-3 தடவை சொல்லி பார்ப்போம். கேட்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம், இவன் சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு கேட்காத இதயம் அவனுக்குன்னு சொல்லி நாம ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா? இவன் சொன்னா கேட்க மாட்டான், பட்டுதான் திருந்த வேண்டி இருக்கும், இவன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. சோ இதுதான், இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம செய்யறது தப்புன்னு ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சும் நம்ம சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தும் அதை தவற விடக்கூடிய அளவுல நம்மளுடைய ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய துர்பாக்கியம். விட்டுடும், நீ பட்டுதான் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்துட்டு படைப்பு அம்சமே. அவன் எப்படி இப்போ ஒருத்தவங்க மூலயமா சொல்ல வைக்கிறதுக்காக அனுப்புறான், சொல்றாங்க, அவங்க தொடர்ந்து வந்துட்டு நிராகரிப்பான ஆணவமான பேச்சுக்கள் ரொம்ப தொடர்ந்து அந்த மாதிரியே வெளிப்படுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சொல்றத விட்டுருவாங்க இல்லையா? கண்டிப்பா சொல்லவும் செய்வாங்க. நீ வீட்டுல கேட்க மாட்ட, அப்ப ஊர்ல அடிபட்டு அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிதான் நீ கேட்ப, ஆனா அடிபட்டுதான் கேட்க முடியும் அப்படிதான் நம்ம. சோ அவங்க மேல ஒரு முத்திரை குத்தப்படுது. சோ இவன் கேட்க மாட்டான், இவன் அடங்கா பிடாரி, அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் அவங்க மேல வந்துட்டு முத்திரை சீல் வந்துட்டு வைக்கப்படுது. அந்த சீல்ல எப்போ உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு மாற்றமா நடக்கும் பொழுது அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த கெட்ட பேர், அந்த முத்திரை வந்துட்டு நீக்கப்படும். அதாவது ஹத்தம் அப்படிங்கிறது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு இல்லாம, அந்த அடிபட்டு மறுபடியும் அவன் சீராகணும் அப்படிங்கிறது இறைவனுடைய ஒரு ஏற்பாடு. அவனோட அதாவது மொத்தத்துல திருந்தணும். ஆமா, மொத்தத்துல சீர்படணும், பண்படணும், பக்குவப்படணும். அதற்காக தான் இந்த சோல் இந்த உலகத்துக்குள்ள ஒரு கதாபாத்திரமா வந்திருக்கு அப்படின்னா கஷ்டப்படுறதுக்காக இல்ல முறையில வந்துட்டு இறை சேவை செஞ்சு மீன் சர்வ பரிபாலனையில சமநிலையை தவறாம இருக்கிறதுக்கான ஒரு சேவையை செஞ்சுட்டு போறது. அவ்வளவுதான் இறை சேவை அப்படின்னா. அது ஏதோ ஒரு இறை சேவைனா சர்வத்தையும் சர்வ பரிபாலனம், நம்ம எந்த இடத்துல போனாலும் அமைதியான ஒரு உணர்வை வாழக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு பர்பஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்ததுக்கு உண்டான ஒரு பர்பஸ், அதாவது அந்த ஏதோ ஒரு விஷயம் செய்யும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும். ஸோ அதை நோக்கி அப்படியே டிராவல் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு முழுமையான ஒரு நோக்கி, ஒரு பாதையை நோக்கி பயணிக்கிற ஒரு ஃபீல் வரும். அதுதான் பர்பஸை நோக்கி அந்த ஜேர்னில எல்லாருமே ஃபிகர் அவுட் பண்ணணும், எதுக்காக நான் வந்தேன், என்ன பர்பஸுக்காக நான் படைக்கப்பட்டிருக்கேன், எந்த ஒன்றும் மீனுக்காக படைக்கப்படவில்லை அப்படிங்கிறதையெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்களுடைய தான் அந்த தக்குவதர்களோட கேட்டகரியில இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் சிந்திப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய பர்பஸ் என்ன, அவங்களுடைய தனி யூனிக் என்ன அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணும். பர்பஸ் அப்படிங்கும்போது நீங்க சொல்லும் போது அப்படி நம்ம பார்க்கல. ஒரு பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு இதுல இருந்து சரி அவன் அடியும் பட்டாச்சுன்னா இனி நீ பேசாம உட்காந்து நீ இறைவன் சார்ந்திருன்னு சொல்லும் போது என்ன ஆயிரும்னா, ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் செய்து கொண்டிருந்த எந்த விஷயமும் அவன் நல்லா யூனிக்கா ஏதோ இருந்துச்சு அதையெல்லாம் விட்டுட்டு வேற பக்கம் திருப்பும் போது திரும்பியும் அங்க ஒரு இது நடந்துருந்துச்சு. அதனால சொல்றேன். அதனால அந்த மன நிறைவு அவங்களுக்கு இல்லாத ஏதோ ஒரு அவங்களோட யூனிக் எதுவுமே இல்லாம போச்சு. சும்மா உட்காந்து எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதுல
அந்த சர்வ பரிபாலனை, அதாவது இறைவனுடைய சமாதான வழியில நம்ம செயல்படுறோமா அந்த துறையில அப்படிங்கிறது. அது செயல்பட முடியல அப்படிங்கும் போது நிதானத்தை கொண்டு இறைவா எனக்கு இதுல இங்க பவர் இல்லை, எனக்கு இப்படி நீ காட்டி தந்த வழியில செயல்படணும்னு நினைச்சாலும் சில எனக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வந்துட்டு என்னை அதை செய்யறதுல வந்து கொஞ்சம் தடையா இருக்கு. இந்த மாதிரியான தர்ம சங்கடமான சூழல்ல இருந்து என்னைய வந்துட்டு பாதுகாப்பாயா, மீட்பாயாக சிந்திச்சு ஒவ்வொரு நபி இப்ப ஆட்சி கேட்டாங்க சுலைமான். அவங்களுக்கு அந்த அந்த இருக்கும் போது மிகப்பெரிய ஆட்சி அல்லா கொடுக்குறான். அதே மாதிரி யூசுப் அவங்க வந்து அவங்க கேக்குறாங்க, நீ வந்து கசானா இதுக்கு பொறுப்பு மந்திரி. அழகான அந்த முறையில அது மேன்மைப்படுத்தப்படுவோம் அப்படிங்கிற உணர்வு. இது வந்து வெறுமனே அந்த வரலாற்று நம்ம கண் முன்னாடி இந்த வரலாறு நடக்காவிட்டாலும் அந்த கேரக்டரைசேஷனை மையமா வச்சு அந்த அந்த வரலாற்றுக்கு நம்ம பார்க்கும்போது இது உண்மைதான் அப்படிங்கிறது விளங்குது இல்லையா? இந்த மாதிரியான பண்புக்கு இது கண்டிப்பா நடக்கத்தான் செய்யும், இந்த நிலை மேன்மை அடையதான் செய்யும். இந்த மாதிரி தீய பண்புகள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தண்டனை வரத்தான் செய்யும்னு சொல்லிட்டு அந்த அங்க மாரலை பேஸ் பண்ணி அதை பார்க்கும்போது அது சத்தியம்ங்கிறது விளங்குது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அல்ஹம்துலில்லாஹ். 6-7 வந்து இன்னுமே நிறைய இருக்கு போல. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களோட பார்வை மீது திரை உள்ளது. சோ விஷன், அவங்க ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம போயிட்டாங்க. சோ திரையை ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஸோ எதெல்லாம் வந்துட்டு இந்த இந்த தொலைநோக்கு பார்வை வந்து தடுக்கும்னா முக்கியமா வந்துட்டு ஈகோ அப்படிங்கிறது. ஸோ மொத்தவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா அவன் என்னைக்குமே நமக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறதும் தவறாயிடும். ஏதோ நம்மளுக்கு இறைவன் கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுக்காக நான் சொல்றது எல்லாத்தையும் அவன் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அந்த பார்வை விஷன் வந்து போறதுக்கு காரணம், திரையாகிறதுக்கு காரணம் இந்த ஈகோ தான் ஃபர்ஸ்ட் வருது. இந்த ஈகோ, நிராசை. அதாவது நல்ல விஷயம் சொல்லும் போது உடுப்பா எனக்கு எல்லாம் நல்ல காலமா கிடையவே கிடையாது, இனிமேல் இப்படிதான் என் வாழ்க்கை அப்படின்னு சில பேர் நிராசையா பேசுவாங்க. இங்கேயும் விஷன் போயிடுச்சு, பெருமை வரும். அது கூட பெருமை வருது. அதான் ஒரு விஷயம், அதாவது தவறான வழியினுடைய ஆரம்பமாக வந்துட்டு இந்த நிராசைன்ற ஒண்ணு இருக்கு. நிராசையை தாண்டி தவறான பாத்தை சூஸ் பண்றது, அவசரத்தனம் எல்லாமே வந்துருது. அதனுடைய ஆரம்ப புள்ளியாக வந்துட்டு அதான் அந்த இப்லீஸ்ன்ற ஒரு வார்த்தை வந்துட்டு சொல்லப்படுது. எடுத்த உடனே அந்த இப்லீஸை வந்து செய்தான்னு சொல்லல, அவன் செய்தானாக ஆகின்றான்னு வரும் இல்லையா? நிராசை வந்து தோன்றத வளர விடாம தோன்றின உடனேயே அது இறைவன் கிட்ட சரணடைய வேண்டியது. எனக்கு ஒரு மாதிரி விரக்தியா வருது, எனக்கு நம்பிக்கை வலுப்பட, எப்படி இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க இல்லையா, காட்சியை காமிப்பாயாக, சிக்னல். அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ்க்கு பழக்க வழக்கத்துக்கு வந்துடணும். ஸோ அப்போ அந்த நிராசையான அந்த எண்ணங்கள் நமக்குள்ள வரும் பொழுது அதை வளர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தனுடைய பார்த்து வந்துட்டு சைத்தானிய எண்ணம், அதாவது தீய குணம் படைத்தவர்களாக மாறிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜின்களில் ஒருவனா, ஜின்னு அப்படின்னா வந்துட்டு அதுல முட்டாள்தனம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. முட்டாள்களில் ஒருவனாக ஆயிடுவோம். பைத்தியம், முட்டாள் எல்லாம் வந்துடும். பைத்தியக்காரத்தனம். ஜின்னுங்கிற வார்த்தைக்கு வந்துட்டு நீங்க அது ஒரு தனி படைப்பு அப்படின்ற ஒரு புரிதல் இருந்தாலும் அந்த ஜின்னுன்ற வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். அதுக்கு வந்து அந்த கேரக்டர் சொல்றீங்க, அந்த எப்படி குணங்கள். ஒண்ணும் இல்ல, நான் காமிச்சிடுறேன். ஜின்னுடைய ரூட் வேர்டு என்னக்கா? ஜீம் நூன். ரூட் வேர்டு ஜீம் நூன். ஜின்னுங்கிற வார்த்தை எங்க வரும்னா ஒரே நிமிஷம் அதை மட்டும் பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஜின்னுன்னா நான் பைத்தியக்காரன் நம்மளா சொல்ல, அந்த அர்த்தமும் அது குரான்ல இருந்து எடுக்கிறதுதாங்கிறதுக்காக வேற ஒண்ணு. ஜீம் நூன் நூன் ரூட் வேர்டு என்னன்னா ஜீம் நூன் நூன் போட்டிருக்காங்க. அதான் ரூட் வேர்டுன்னு இதுல வந்து போட்டிருக்கு இந்த கார்பஸ்ல. ஸோ ஜீம் நூன் பேஸ் பண்ணி எத்தனை வார்த்தை வருது அப்படின்னா 201 தடவை வந்திருக்கு. 201 டைம்ஸ் வந்திருக்கு. 8 டிரைவ்டு ஃபார்ம்ஸ், 8 விதமான வார்த்தைகளாக வந்திருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேட்னஸ்ன்ற அர்த்தத்திலையும் வந்துட்டு அர்த்தங்கள் இருக்கு. இந்த ஜின்னத் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு மேட்னஸ் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. வெறுமன ஜின்னத்துன்னு வரும்போது ஜின்னே போடுறதும் போட்டிருக்காங்க, மேட்னஸ்ன்னு போடுறாங்க, ஜின்னுன்னு போடுறாங்க.
இல்லையா? நான் முன்னாடிதான் இப்ப எடுத்து காமிக்கிறேன். பைத்தியக்காரத்தனம். ஒருத்தன் வந்துட்டு ஒரு நமக்கு முன்னாடி ஒருத்தன் நல்லா வர்றான் அப்படின்னா, ஓகே நம்ம எங்கேயோ வந்து கோட்டை விட்டுருக்கோம், கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம், அதனால நமக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு நல்ல நிலைக்கு வராரு, இதனால நம்ம நிராசை அடைஞ்சிட வேண்டாம், இறைவனே என்னை மன்னிப்பாயாக, என்னைய கைவிட்டுறாத அப்படின்ற அடிப்படையில அந்த இப்லீஸை ஓவர் கம் பண்ணக்கூடிய வகையில பேசியிருந்தால் இந்த முட்டாள்தனத்துக்கும் இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கும் அந்த தீய குணத்துக்கும் வந்திருக்க மாட்டோம், சைத்தானிய குணத்துக்கும். நிராசையாயிருது ஒருத்தர் பாக்குறப்ப, நமக்கு இல்லையே, நம்ம இப்படி ஆகலையே அப்படிங்கிற ஒரு நிராசையாகாம, நான் அந்த வெற்றி அடையாததுக்கு எங்கிட்ட என்ன குறையோ இருக்கு அப்படின்னு சொல்றது, நான் இன்னும் சரியா அந்த இடத்துக்கு வராததுக்கு நான் என்ன எப்படி சீராக்கிட்டு வரணும், எந்த இடத்துல நான் சரியாகணும் அப்படிங்கறது பார்த்திருந்தா இறைவன் அதை விட தனிக்கான ஒரு என்னை மேன்மைப்படுத்தி இருப்பான். அப்படியும் நடக்குது இல்லையா? இப்ப ஒன்னும் இல்ல, சுலைமான் நபியே எடுத்துக்கிடுவோமே உதாரணத்துக்கு, அவர் எவ்வளவு பெரிய ஆட்சியை கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா அவருக்கு ஒரு செய்தியை சொல்லி தரத்துக்கு அவையில இன்னொரு ஆள் தான் தேவைப்படும். இப்ப அவர் தானே இப்ப அந்த இடத்துல அவர் அரசரா ஆகல, ஆனா அதை விட மேலான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறான் அங்க இருக்கிறவங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏற்படும் நான் சொல்றேன். ஸோ இந்த உணர்வுகள்லாம் நம்ம இப்போ இந்த லேசா அந்த வேர்ட் பை வேர்ட் பார்க்கணும். இதே அந்த ஜீம் நூன் தா அந்த வார்த்தை வந்துட்டு தோட்டத்துக்கும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த ஒரு வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கும். ஸோ இப்போ எந்த அர்த்தத்தை இந்த கான்டெக்ட்குள்ள போட்டா ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கு. இந்த இடத்துல பாரடைஸ், சொர்க்கம், தோட்டம்னு போட்டோம்னா அவ்வளோ அர்த்தம் உள்ளதா அந்த கான்டெக்ட் வரல. ஸோ இப்போ அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, மேட்னஸ். மேட்னஸ்ன்னு போடும்போது அங்க வந்து அர்த்தம் ஒரு புரிதலை கொண்டு வந்து கொடுக்குது. பைத்தியக்காரங்களில் ஒருவனாக, முட்டாள்களில் ஒருவனாக ஆகிவிட்டான். ஆமா, இந்த விஷயங்களை அவன் ஏத்துக்காம பண்ணனதுனால அவனுடைய முடிவு என்ன ஆயிடுச்சுன்னா பைத்தியக்காரத்தனம். அது ஒரு அதாபு, அது ஒரு வேதனை, மகத்தான வேதனை. இந்த மாதிரி நம்ம படிக்க சொல்ல இப்ப இதான் இதுக்கு பேர் தான் சிந்தனை. அதாவது இப்ப வந்துட்டு எந்த அர்த்தத்தை நம்ம சூஸ் பண்றது, ஒரு வசனங்களை வாசிக்க சொல்ல எப்படி அதை புரிந்து கொள்றது எல்லாம் வந்துட்டு அதுக்குதான் குரான் கேட்குது, நீங்க சிந்திக்க மாட்டீர்களா, உங்கள் இதயங்கள் மீது கூட்டா போடப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோமே, சாலிஹின் மக்கள் வந்துட்டு தண்டனைக்கு உள்ளானார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப சாலிஹின் மக்கள் சிம்பிளா அப்படியே லிட்டரலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீர்பட்டு வந்த மக்கள் தண்டனைக்கு அப்படிதான் எடுக்க முடியும். ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சாலிஹின்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி பின்னாடி வசனங்களை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவர் வந்து அந்த மக்களுக்கு ஏதோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அதை நிராகரிச்சதுனால அவங்க துயரத்துக்கு ஆளானாங்க அப்படிங்கிறது தான் கான்டெக்ஸ்ட். இதை துண்டா எடுத்து படிச்சோம் அப்படின்னா டக்குன்னு வாசிக்கும் போது என்ன வருது, சாலிஹின் மக்கள், சாலிஹின்னா வந்து சீர்பட்டவங்க. அது மாதிரி ஹூதின் மக்கள் தண்டனைக்கு உள்ளானார். ஹூதுனா என்ன, வழிகாட்டப்பட்ட மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க கான்டெக்ஸ்ட் மிஸ் ஆகுது. ஸோ அப்போ கான்டெக்ஸ்ட், அதாவது அந்த எந்த சூழல்ல இந்த விஷயங்கள் பேசப்படுது அப்படிங்கிறதையும் கவனிக்கிறது முக்கியமா இருக்கு, அதை பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி நம்ம படிப்படியா படிக்கும்போது அழகான நினைவூட்டல்கள் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நல்ல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம்னு நம்புறேன். இதுல நமக்கு பார்த்த விஷயங்களை, நன்மையான விஷயங்களை நம்மளுக்கு வாழ்க்கையாக்கி தரட்டும். எதெல்லாம் வேண்டான்னு எச்சரிக்கப்பட்டிருக்கோ அதை விட்டு விலகிறதுக்கும் அந்த சர்வ பரிபாலன் கிட்ட உதவி தேடியவர்களாக இருக்கும்.